சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா இந்த தினத்தில் அந்த வசனத்தை தியானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. சங்கீதம் புஸ்தகம் 6வது அதிகாரத்துலேருந்து உங்களுக்கு 9வது அதிகாரத்தை வாசிக்கேன். சங்கீதம் 6லேருந்து 9 உங்களுக்கு வாசிக்கேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஏசப்பா என்ன சொல்லணும்னா, நீங்கள் என் ஜெபத்தை கேட்பார், என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண சொல்கிறார். ஏசப்பா எல்லாம் நம்மளுக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் நினச்சி ஜெபம் பண்ணணும். நம்ம விண்ணப்பத்தை கேட்பார் என்று ஜெபம் பண்ணணும். நீங்கள் விண்ணப்பம் பண்ணலாம். காரியம் சித்தியோ கத்தரால் வரும்னு சொன்னது போல் நீங்கள் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள் இந்த நேரத்தில் 12ல் பரீட்சை எழுதிப்பாங்க. அந்த பரீட்சையில் நல்ல என் மகன் மார்க் எடுக்கணும்னு நீங்கள் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுப்பார். அதே போல் நீங்கள் வீடு வாசம் இல்லாமல் இருக்கலாம். நம்மளுக்கு வீடு இல்லைன்னு நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை பண்ணி, எங்களுக்கு இந்த வீடை ஏசப்பா கட்டித்தாங்க, நான் பைபிள் வாங்கி சர்ச்சுக்கு கொடுக்கேன், 100 பைபிள் வாங்கி கொடுக்கேன், 50 பைபிள் வாங்கி கொடுக்கேன்னு என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் விண்ணப்பத்தின் மூலம் ஏசப்பா உதவி செய்வார். எல்லா உதவிகளும் உங்களுக்கு செய்வார். அந்த செய்த அற்புதத்தை இன்னும் செய்வார். ஆமாம், ஏசப்பா ஏசப்பா எல்லாருக்கும் தாயும் தகப்பனாய் இருக்கார். ஏசப்பா நமக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். செய்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு 2 கல்லனுக்கு உடையில கல்லனாக தொங்கினார். எதற்காக? நமக்காக. கசப்பான காடியை கொடுத்தாங்க. அவர் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காரு. அவருக்கு போய் கசப்பான காடியை கொடுத்துருக்காங்க. அவர் காடியை கொடுக்காம தலையை சாய்த்து உயிரை விட்டார். எதற்காக? நமக்காக. நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லுதார் இந்த சேனல் மூலம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த சேனல் ஓடும். இந்த ஏசப்பா செய்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். இதோடு முடித்து கொள்கிறேன்.